ஹலோ 10th வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேல்ஸ் தேட்டர் ரொம்ப முக்கியமான தேட்டரும் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம சேனலில் பித்தகரஸ் தேட்டரும் போட்டாச்சு. கோணரிசமவெட்டி தேட்டரங்கிறதும் முக்கியமான தியரம் தான். அந்த தியரத்தை எப்படி படிக்கணும், அதோட எப்படி நம்ம நிரூபணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தேற்றம். எப்போவுமே கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் வாங்கும்பொழுது தேற்றம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த வகையில் கோண இருசமவெட்டி தேற்றம் ரொம்ப முக்கியமான தேற்றம். இது எப்படி நம்ம படிக்கணும், அது தேற்றத்தை எப்படி படிக்கணும், அதோடைய கொடுக்கப்பட்டவை என்ன நிரூபிக்கணும், அதுக்கு நம்ம என்ன அமைப்பு செய்யணும், நிரூபணம் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்ம இப்போ சொல்லித்தர போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? சரி, எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த தேற்றத்தை ரொம்ப கவனமாக கவனிங்க. அதுக்கப்புறம் நம்ம புக்கில் இந்த தேற்றம் அப்படியே இருக்குது, அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அழகாக வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், ரொம்ப சிறப்பாக செய்யலாம். ஓகே, தேற்றத்தை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கோண இருசமவெட்டி தேற்றம் இல்லையா? இதை எப்படி சொல்கிறது? ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா அந்த கோணத்தை வந்து 2 சமமாக வெட்டக்கூடிய கோண இருசமவெட்டி. இது வந்து ஒரு சிவியன் தான். கோண இருசமவெட்டி அப்படிங்கிறதும் ஒரு சிவியன் தான். அதாவது ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தை 2 சமமாக உட்புறமாக வெட்டி செல்லக்கூடிய அந்த கோட்டுக்கு தான் கோண இருசமவெட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ அழகாக எப்படி சொல்கிறாங்க தேற்றம்? ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது தான் தேற்றம். சரியா? இப்போ நம்ம படம் வரைஞ்சு நம்ம இதை அழகாக சொல்லி தர போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாம். முக்கோணம் நம்ம ஈஸியாக நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்க, ஒரு முக்கோணம் அழகாக முக்கோணத்தை வரைஞ்சாச்சு இல்லையா? இப்போ முக்கோணம் வரைஞ்சதுக்கப்புறமா இப்போ இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தை நம்ம என்ன செய்யலாம்னா தேல்ஸ் தேட்டத்தில் நல்லா கவனிங்க. தேல்ஸ் தேட்டத்தில் ஏங்கிறத நான் உச்சியில் மார்க் பண்ணேன். இப்போ கோணரிசமவெட்டி தேட்டத்தில் ஏங்கிறத நம்ம இங்கே நான் மார்க் பண்ண போகிறேன். எங்கே மார்க் பண்ணாலும் ஒன்றும் கவலை கிடையாது. ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இது ஒரு சின்னதாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏதை நான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போ இது என்னது? பி. அப்போ இது என்னது? சி இல்லையா? கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் நான் அழகாக பேரும் வச்சாச்சு. இப்போது ஒரு முக்கோணத்தின் வரைஞ்சாச்சு. ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது. அப்போ ஏபிசி அப்படின்னு சொல்லி எனக்கு 3 கோணம் இருக்குது. இந்த 3 கோணத்தில் நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏங்கிற கோணத்தை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஏங்கிற கோணத்தை நான் சூஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த ஏங்கிற கோணத்தினுடைய உட்புற இருசமவெட்டி இப்போ பாருங்கள், இந்த கோணத்தை உட்புறமாக இப்படி ஒரு கோடு வெட்டிட்டு போகுது. சரியா? நான் இது வரைக்கும் இப்போ நிறுத்திக்கிறேன். ஓகே, இதோடு நிறுத்திட்டேன். இப்போ உட்புறமாக வெட்டிட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து உங்களுக்கு ஒரு 60 டிகிரினா இது 30 டிகிரி வெட்டிட்டு போகுது. சரி, அப்போ என்ன செய்யுதுன்னா பாருங்கள், அதோட எதிர்பக்கத்தை இது வெட்டக்கூடிய இடம் என்னது? டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இந்த டிங்கிற பாயிண்டில் போய் இந்த ஏடி தான் அதோட உட்புற இருசமவெட்டி டிங்கிற பாயிண்டில் போய் டச் ஆகுது. இப்போது என்ன கொடுக்கப்பட்டுள்ளவைன்னு பாருங்கள். வாட் இஸ் கிவன்? கொடுக்கப்பட்டுள்ளவை என்ன? கொடுக்கப்பட்டுள்ளவை அல்லது கொடுக்கப்பட்டவை. என்ன கொடுக்கப்பட்டுள்ளவை? முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது கோணம் ஏயின் உட்புற இருசமவெட்டியானது. முக்கோணம் எழுதணும் சார். முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது கோணம் ஏயின் இருசமவெட்டி. இருசமவெட்டி. ஓகே, இப்போ பாருங்கள், அப்போ என்ன நிரூபிக்கணும்? நிரூபிக்க வேண்டியது என்ன? அழகாக அதையும் சொல்லிடலாமா? நிரூபிக்க வேண்டியது என்னன்னு பாருங்கள். வேறு கலரில் எழுதுவோம். நிரூபிக்க வேண்டியது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. சரியா? அப்போ உட்புற என்ன செய்யணும்? அதனுடைய எதிர்பக்கத்தை தான் பிரிக்குது. அந்த எதிர்பக்கத்தை எப்படி பிரிக்குது? டியில் கட் பண்ணுதா? அப்போ 2ஆக பிரியுதா? பிடி டிசி.
அது ரெண்டும் எதுக்கு விகித சமமாக இருக்குமானா இந்த ஏபிக்கும் ஏசிக்கும் அதான் சொல்கிறாங்க அந்த கோணத்தினை அடக்கிய பக்கங்கள். ஸோ இந்த ஏங்கிற கோணத்தை அடக்கிய பக்கங்கள் ஒன்றாவது பக்கம், அந்த ஏபிங்கிறது ஒரு பக்கம், இந்த ஏசிங்கிறது ரெண்டாவது பக்கம். இந்த ரெண்டு பக்கங்களுடைய விகிதம் எப்படி இருக்கும்னா அந்த எதிர்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த எதிர்பக்கத்தை ரெண்டாக பிரிச்சுல, அந்த ரெண்டாக பிரித்த விகிதம் சமமாக இருக்கும். இது ஒரு விகிதம், இது ரெண்டையும் நம்ம வகுத்தோம்னா இது ரெண்டையும் வகுக்கிற சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ அதை தான் நம்ம எழுதணும். நிரூபிக்க வேண்டியது என்னன்னு பாருங்கள். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. இதுதான் சார் நிரூபிக்க வேண்டியது. சரி, இப்போ நம்ம அமைப்பு என்னன்னு பாருங்கள். இப்போ அமைப்பு என்னன்னு பார்ப்போம். ஒரு அமைப்பு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் அதையும் அழிச்சிடலாம் இல்லையா, இது எனக்கு தேவையில்லை, அழிச்சிருவோம். ஓகே, இப்போது அமைப்பு என்ன சொல்கிறாங்க, நீ பாருங்க, ஏபிக்கு இணையாக, இதுதான் ஏபி, ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு கோடு இப்படி வரையணும். ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு இணைகோடு வரைக. அது என்ன செய்யுதுன்னா இந்த ஏடி நீச்சி இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஏடி, இந்த ஏடி நீச்சியை எங்கே போய் சந்திக்கிறதுனா ஈயில் போய் சந்திக்கிறது இல்லையா, ஏடி நீச்சியை ஈயில் போய் சந்திக்கும். அப்போது அமைப்பு என்னன்னு பாருங்கள். இதுதான் நம்ம அதை அப்படி இங்கே அழகாக எழுதணும். அமைப்பு அதாவது ஏபிக்கு இணையாக சி வழியே இணைகோடு வரைக. இல்லையா, அது என்ன செய்யும், ஏடி நீச்சி அது எங்கே போய் சந்திக்கும், ஈயில் சந்திக்கும். ஏடி நீச்சியில் ஈயில் சந்திக்கும். இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதாவது அப்போ ஏபியும் சார் சியும் இணை. அப்போ இது பாருங்கள், இந்த ஏ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி. இதுதான் இப்போ நிறைய அற்புதங்கள் பண்ண போகுது. இதுதான் நிறைய அற்புதங்கள் பண்ண போகுது. இப்போ நம்ம எப்படி இதை நிறுவனம்னு பாருங்கள். சரி, இந்த தேட்டத்தை நம்ம எப்படி நிரூபிக்கிறதுக்கு திரும்ப நம்ம அந்த டயக்ராம் இங்கே நமக்கு வேணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து நம்ம அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இதை மறுபடியும் நான் அந்த பக்கம் நான் வரைஞ்சிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு டைம் அந்த படத்தை உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், ஒரு முக்கோணத்தின் திரும்ப தேட்டுறோம், ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது இல்லையா, அதன் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தை அடைக்கிய பக்கங்கள் விகிதத்தில் பிரிக்கும். அப்போ அமைப்பில் தான் நான் சொல்கிறேன், சி வழியாக ஒரு கோடு வரைய, அது ஏடியின் நீச்சி எங்கே சந்திக்கிறது, ஈயில் சந்திக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ பாருங்கள், அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது ஏடி நீச்சி ஈயில் சந்திக்கிறது, இது இரண்டும் இணைகோடு அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அழகாக அப்படியே வரப்போகிறோம். தேட்டத்தை எப்படி நிரூபணம் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இரண்டு இணைகோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. ஏங்கிற குறுக்கு வெட்டி வெட்டுது. அப்போ வெட்டும் பொழுது இங்கே பாருங்களேன், இது ரெண்டு கோணங்கள் பாருங்கள். இந்த கோணம் வந்து 1ஆம் நம்பர் கோணம்னா இதுவும் 1ஆம் நம்பர் கோணம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 60 டிகிரினா அதுவும் 60 டிகிரி தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இதுதான் குறுக்கு வெட்டி. குறுக்கு வெட்டி இது ரெண்டு இணைகோணம் ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து ஒன்று விட்ட கோணங்கள் தான். இது கோணம் நம்பர் 2, இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணங்கள். சரிங்களா? இந்த கோணமும் இந்த கோணமும் சமம். ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கோணம் எழுதுனேன், இந்த கோணத்தை எப்படி சொல்லலாம், இங்கே பாருங்கள், பிஏஇன்னு சொல்லலாம். ஸோ இந்த கோணம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஏஇசின்னு சொல்லலாம், அல்லது சிஇஏன்னு சொல்லலாம், எப்படி வேணும் சொல்லலாம். ஆனால் இ வந்து நடுவில் வரணும். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், கோணம் ஏஇசி, இ நடுவில் வந்துருச்சா, 1ஆவது நம்பர் கோணம். அப்போ இது என்ன கோணம், பிஏஇ ஈக்குவல் டு பிஏஇ ஈக்குவல் டு கோணம் 1. ரெண்டாவது கோணம் என்னது, இந்த கோணம். இங்கே பாருங்க, ஏபிடியோடு நிறுத்திக்கலாம். புக்கில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சி வரைக்கும் சொன்னாலும் தப்பு கிடையாது, ஆனால் பி நடுவில் வந்துடணும். பாருங்கள், கோணம் ஏபிடி
ஈக்குவல் டு கோணம், இந்த கோணத்தை என்ன சொல்லலாம், இசிடி, கோணம் இசிடி ஈக்குவல் டு கோணம் 2. அப்போ இங்கே நம்ம என்ன காரணம் எழுதணும், காரணம் வந்து பாருங்க, ஏபியும் சியும் இணை, ஏபியும் சியும் இணை, இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுவதால் ஏற்படக்கூடிய ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட். மொத்தமே 4 பாயிண்ட் தான் நிரூபணத்தில். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அழகாக இருக்கா? எப்படின்னு சொல்லி ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல காரணம் எழுதணும், ஏபியும் சியும் இணையும் எழுதினாலே போதும். ஏன்னா இணையாக இருக்கனால தான் இது வந்து ஒரு குறுக்கு வெட்டி அந்த ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எழுதிடுறோம். புக்கில் இருக்க மாதிரி நீங்கள் எழுதினாலும் எழுதிக்கங்க, தப்பு கிடையாது. சரி, இப்போ அடுத்து பாருங்கள், இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த இதில் இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு இந்த முக்கோணத்தை பாருங்கள், இந்த முக்கோணத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க, இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு சாரணர் இயக்கத்தில் தொப்பி போட்ட மாதிரி இருக்கா, அப்போ இது தொப்பி முக்கோணம்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த முக்கோணத்தோட பேர் எழுதிக்கலாம். அந்த முக்கோணத்தோட பேர் என்ன, இந்த முக்கோணத்தோட பேர் ஏஇசி இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முக்கோணம் ஏஇசி ஓர் இருசம பக்க முக்கோணம் சொல்கிறேன். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? இருசம பக்க முக்கோணம் எப்படி நீங்கள் எடுத்தோடனே சொல்லுவீங்க? எப்படி உங்களுக்கு 2 பக்கம் சமமாக இருக்குங்கிற விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்ன சொல்கிறேன் பாருங்களேன். இந்த கோணம் வந்து இது 1வது கோணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல வந்து 60 டிகிரி இருக்குன்னா இது 30 டிகிரி, இது 30 டிகிரி பிரியும்னு சொன்னோமா? அப்போ இது ஒன்றுனா இது எவ்வளவு? இதுவும் 1 தான். அப்போ இது ஒன்றுனா ஆப்போசிட்டில் இருக்கிறது 1, இது 1 தானே. அப்போ முக்கோணம், இந்த முக்கோணத்தை எடுத்து பாருங்களேன், இந்த கோணம் சமமாக தானே இருக்கும். அப்போ சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமமாக தானே இருக்கும். அப்போ இந்த கோணத்துக்கு எதிராக இந்த பக்கமும் இந்த கோணத்துக்கு எதிராக இந்த பக்கம் சமம். அதாவது ஏசியும் சியும் சமம். அதை இங்கே நம்ம சொல்கிறோம், ஏசியும் சியும் சமம். சரி, இதுக்கு என்ன சார் காரணம் எழுதலாம்? இந்த 2 கோணத்தை நீங்கள் காரணமாக எழுதிக்கலாம். இந்த கோணத்தை என்ன சொல்லுவோம்? சிஏஇ. அந்த கோணத்தை நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கிறோம், ஏஇசி. இது 2 சமம் சார். அதனால் வந்து இந்த முக்கோணத்தை நான் இருசம பக்க முக்கோணம் தாராளமாக சொல்லலாம். ஒரு முக்கோணத்தின் சம கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமம். சரிங்களா? அதான் பண்பு, அந்த பண்பின் அடிப்படையில் சொல்கிறோம். இப்போ அடுத்து 3வது பாயிண்ட், ரொம்ப ஈஸியான தேட்டரான் பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட் வரேன். இப்போ பாருங்கள், இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், பாருங்கள், இதை உங்களுக்கு புரியுறதுக்காக நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குங்க? ஒரு மணல் கடியாரம் மாதிரி இருக்கா? மணல் கடியாரம் முக்கோணம், மேலே ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம். இந்த 2 முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. இந்த 2 முக்கோணத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த 2 முக்கோணம் விகித சமம்னு சொல்ல போகிறோம். சரி, சிமிலர் டு இந்த 2 முக்கோணமும் வந்து விகித சமமான முக்கோணமாக இருக்குது. என்ன முக்கோணம்? ஏபிடியும் இந்த முக்கோணம் சிடிஇ. முக்கோணம் ஏபிடி இஸ் சிமிலர் டு முக்கோணம் சிடிஇ. எதனால் அப்படின்னா ஏஏ விதிமுறைப்படி. சரி, ஏஏ விதிமுறைப்படி 2 சமம் சார், 2 விகித சமம் சார். வடிவொத்த முக்கோணங்கள் 2 வடிவொத்த முக்கோணங்கள். ஏன்னா இங்கேயும் 1ஆம் நம்பர் கோணம், இங்கே 30 டிகிரினா இது 30 டிகிரியா, இது ஒரு 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இது 60 டிகிரியா. அப்போ 3வது கோணம் ஆட்டோமேட்டிக்காக சமமாக இருக்குமா? அப்போ ஒரு முக்கோணத்தில் 2 கோணம், இங்கே இருக்க இந்த கோணம் அந்த கோணம் சமம், இங்கே இருக்க கோணம் இங்கே இருக்க கோணம் சமம். அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த 2 கோணமும் சமம் தான். சரியா? அப்போது 3 கோணங்கள் சமமாக இருக்குது. அப்போ ஏஏ மதிப்படி 2மே வந்து வடிவொத்த முக்கோணங்கள் இல்லையா? அப்போ வடிவொத்த முக்கோணங்கள் படி இப்போ நம்ம தேட்டத்தோட நிறுவனத்துக்கு வந்துடுவோம். இங்கே பாருங்கள், அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த முக்கோணத்தில் ஏபி எடுத்துக்கோங்க. ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஏபி பை சிஇ ஈக்குவல் டு பிடி பை சிடி. முடிஞ்சது, அது முடிஞ்சது. இப்போ 4வது பாயிண்ட் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன போட்டிருக்கோம்? இங்கே பாருங்கள், நம்ம நிரூபிக்க போடணும் ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. பிடி பை டிசி அல்லது சிடி, ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நமக்கு என்ன வந்திருக்குது? ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி.
இந்த இடத்துல சிக்கு பதில் என்ன வரணும், ஒரு ஏசி வரணும். நம்ம தான் என்ன சொல்லிட்டோம், சி ஏசி சமம்னு சொல்லிட்டோம்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஏன்னா இங்கே நம்ம எழுத போகிறோம் ஏசியும் சியும் சமம். முடிஞ்சா தேற்றம் அழகாக இருக்கா? ரொம்ப ஈஸியான தேற்றமா? கோண இருசமவெட்டி தேற்றம். ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணத்தின் உட்புற இருசமவெட்டியானது அதோட எதிர்பக்கத்தை உட்புறமாக அந்த கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். இது தேற்றம். சரிங்களா? அப்போ கொடுக்கப்பட்டுள்ளவை என்ன? முக்கோணம் ஏபிசியில் ஏடியானது கோணம் ஏயின் உட்புற இருசமவெட்டி. சரியா? நிரூபிக்க வேண்டியது என்னது? ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. சரி, ஓகே. அல்லது உங்களுக்கு நீங்கள் எப்படி எழுதிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடி பை சிடி அது டிசி, எப்படி ஒன்று நீங்கள் எழுதலாம். சிடின்னு எழுதலாம், டிசின்னு, அதை பற்றி தப்பு கிடையாது. ஓகே. அப்போது அமைப்பு என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, ஏபிக்கு இணையாக சி வழியாக ஒரு கோடு வரைங்க. அது ஏடியோட நீட்சியை ஈயில் சந்திக்கட்டும். சரியா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ இது வரைக்கும் நீங்கள் எழுதினாலே 3 மார்க் வாங்கிடலாம். இப்போ நம்ம அடுத்து இந்த நிரூபண பகுதிக்குள்ளே போகிறோம். நிரூபண பகுதிக்குள்ளே போகும்பொழுது ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 இணைகோடு சொன்னேன். அதை ஒரு குறுக்கு வெட்டிட்டு போகுது. அப்போ இந்த கோணம் 1ஆம் நம்பர் கோணம்னா இது 1ஆம் நம்பர் கோணம் சொன்னேன். இந்த கோணம் 2னா இதுவும் 2 தான் இல்லையா? ஒன்றுவட்ட கோணங்கள் சமமாக இருக்குன்னு கான்செப்டில் சொன்னோம். அதுக்கப்புறம் அழகாக உங்களுக்கு ப்ரூஃப் 1 2 3 4 ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்குறான். ரொம்ப ஈஸியான ஒரு கோண இருசமவெட்டி தேற்றம். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்துடும். புரிஞ்சு படித்தோம் அப்படின்னோம்னா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த தேற்றத்தினுடைய பண்புகள் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பயன்படுது. ஸோ முக்கோணத்தினுடைய பண்புகள் நிறைய இடங்களில் பயன்படுது இல்லையா? நிறைய கட்டுமான துறைகளில் பயன்படுது, நிறைய கண்டுபிடிப்புகளில் பயன்படுது. முக்கோணத்தினுடைய தேற்றங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ நம்ம ஒன்று மார்க்காகவும் படிக்கணும், மற்றது நம்மளுடைய வாழ்க்கைக்காகவும் படிக்கணும். சரியா? இப்போ இந்த தேற்றத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய எளிமையான 2 கணக்குகள் மட்டும் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஒரு ரிப்பீட்டடாக கேட்டுருக்கக்கூடிய கொஷின். படத்தில் ஏ இப்போ பாருங்கள், ஏ உச்சியில் போட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றி கவலை இல்லை. ஏயோட உட்புற இருசமவெட்டி ஏடி. சரியா? அப்போது தேற்றத்தின்படி நமக்கு என்ன சொல்கிறோம்? அப்போ கோண இருசமவெட்டி தேற்றத்தின்படி அப்போ நீங்களே இப்போ தான் நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஓகே, இதான் சார் தேற்றத்தின்படி படித்தோம். ஆமாம், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம போக போகிறோம். தேட்டத்தில் உள்ள இதெல்லாம் நம்ம நிரூவ் பண்ண வேண்டியது. அப்போது ஏபி என்ன அளவு? 6 சென்டிமீட்டர். ஏசி அப்படியே வச்சுக்கோங்க. பிடி எவ்வளவு? 4. சிடி எவ்வளவு? 3 இல்லையா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எண் பகுதியில் இருக்கிறனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதை அப்படி 2 பக்கம் தலைகளாக திருப்ப போகிறோம். கீழே இருக்கிறனால ஏசி மேலே போட்டுக்கலாம். ஏசி பை 6 இஸ் ஈக்குவல் டு 3 பை 4. அப்போ ஏசி ஈக்குவல் டு 3 பை 4 இன்ட்டு 6. இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்லி பாருங்கள். 6ல் முக்கால்வாசி எவ்வளவு? 6ல் பாதி 3, 6ல் கால்வாசி 1, அதில் 3ல் பாதி 1.5. அப்போ கால்வாசி 1.5. அப்போ முக்கால்வாசி எவ்வளவு? 6ல் முக்கால் பங்கு எவ்வளவு? 3 + 1.5 4.5. அதுதான் ஆன்சரு. நம்ம இங்கே அடித்து பாருங்கள். இப்போ அடிக்கும்போது நீங்கள் தவறு செய்யக்கூடாது. பாருங்க, 2 2 4 3 2 6. தொகுதியை பெருக்கி போடுங்க. 3 9 பை 2. 9 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளவு? 4 2 8, மீதி 1 10ல் 2. அப்போ 4.5 சென்டிமீட்டர். 4.5 சென்டிமீட்டர். முடிஞ்சு. ரொம்ப எளிமையான கணக்கா? அடுத்த கணக்கு போயிடலாமா? பாருங்கள், அது உங்களுக்கு படம் அழகாக அவங்களே கொடுத்துட்றாங்க. அதே தேற்றத்தினுடைய முடிவு தான். ஏடி என்பது பிஏசியின் உட்புற இருசமவெட்டி. அதே தான். அப்போ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. அதே சேம் கான்செப்ட் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். பாருங்கள், அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி இல்லையா? அப்போ ஏபி எவ்வளவு? 10. 10 பை 14 ஈக்குவல்ஸ், அங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பை 6 மைனஸ் எக்ஸ்.
இதை ரெண்டையும் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 × 6 - x ஈக்குவல் டு 14 × x வந்து 14x. இதை பங்கீடு பெருக்கல் பெருக்கணும்னா 60 - 10x ஈக்குவல் டு 14x இல்லையா? எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடலாமா? ஆமாம், 14x + 10x ஈக்குவல் டு 60 இல்லையா? அப்போ நமக்கு என்ன வருது? 24x ஈக்குவல் டு 60ன்னு வருது. அப்போ x ஈக்குவல் டு 60/24 இல்லையா? நம்ம இதை என்ன வாய்ப்பாடு வரும்? 6ஆம் வாய்ப்பாடு அடித்து பார்க்கலாம். 6ஆம் வாய்ப்பாடில் 4 × 64, 4 × 24, 1 × 6, 5 × 60 இல்லையா? அடுத்து 10/4, 10/4 நம்ம ஷார்ட்கட் பண்ணோம்னா 1 × 4, 2 × 8, மீதி 2 20ல் 5 × 20. ஸோ x ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். x ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் நமக்கு என்னன்னு பாருங்கள். BD வந்து x தான், DC வந்து 6 - x. அப்போது BD ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். அடுத்து DC அதாவது CD ஈக்குவல் டு 6 - 2.5 ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். சரியா? இதுதான் கோண அரிசமவெட்டி தேற்றத்தினுடைய நிரூபணம் மற்றும் எளிமையான 2 கணக்குகள். எல்லா குழந்தைகளும் நீங்கள் அழகாக நீங்கள் பயிற்சி எடுங்க. இந்த கணக்கை நீங்கள் நம்ம நல்லா ஒரு டைம் 2 டைம் பாருங்கள். புக்கு எடுத்து தேற்றத்தை படிச்சுட்டு எழுதி பாருங்கள். புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ வரிசையன், கூற்று, காரணம் புக்கில் உள்ளதுபடியே நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.